இன்னைக்கு 3 போட் நிறைய இந்த காவால மீன் பிடிச்சோம். ஒரு போட்ல 1 டன் மீன் பிடிக்கும். அப்ப 3 போட்ல 3 டன் மீன் இன்னைக்கு நாங்க பிடிச்சோம். பிடிச்ச இந்த எல்லா மீனுமே வரிகாவல மீன். அதுல 1, 2 காணாத மீன் கலந்து வந்துருந்துச்சு. பிடிச்ச இவ்வளோ மீன்களே போட் நிறைய நாங்க நிரப்பிட்டோம். இன்னைக்கு இந்த மீன்களே நாங்க எப்படி பிடிச்சோம், எந்த வலையில பிடிச்சோம், எப்படிலாம் பிடிச்சோம்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோல நான் விளக்குறேன். ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு இந்த கவலை மீன் பிடிக்கிறதுக்கு தான் நாங்க காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். இது நாங்க யூஸ் பண்ற வலை சுருக்க வலை. இந்த சுருக்க வலை பொறுத்த வரைக்கும் மீன் கூட்டத்தை பார்த்துட்டு தான் வலையை விட்டு சுத்தி வலிச்சு நாங்க மீன் பிடிப்போம். மீன் கூட்டம் வரலைன்னா அன்னைக்கு நாங்க வெறுங்கோயோட தான் வீட்டுக்கு திரும்புவோம். அதனால எங்க வேலையே மீன் கூட்டத்தை பார்க்கறது தான். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் மீன் கூட்டம் எங்க இருக்குன்னு பார்க்கறது தான் எங்களோட முதல் வேலையாவே இருக்கும். இப்போ நாங்க மீன் கூட்ட தேடி தான் போயிட்டு இருக்கோம். இதுதாங்க வலை போட்டு. இந்த வலை போட்டில் தான் எல்லா விதமான வலையும் எல்லாமே இருக்கும். இது கூட 4-5 தொடு போட்டும் சொல்லுவாங்க. அதாவது சின்ன சின்ன ஃபைபர் போட்டும் வருவாங்க. இப்போ மீன் கூட்டத்தை பார்த்துட்டாங்க. மீன் கூட்டத்தை பார்த்துட்டு எப்படி சொல்றோம்னா அவங்க கையை அசைச்சு சொல்றாங்க. அப்படின்னா அங்கே மீன் கூட்டம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நாங்கள் ஃபுல் லோடில், அதாவது இருக்கிற வேகத்தில் நாங்கள் இன்ஜினை பிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். பொதுவாக மீன் கூட்டம் பார்த்த உடனே சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகணும். அப்படி இல்லைன்னா அந்த மீன் கூட்டம் மறுபடியும் கடலுக்குள்ளே போயிடும். எப்பயாவது ஒரு தடவை தான் அந்த மீன் கூட்டம் கடலுக்கு மேலே வந்து ஒரு சின்ன சின்ன தண்ணியோட அப்படி ஒரு இது மாரி பண்ணும். அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி கொஞ்ச நேரம் கழித்து நம்ம போனோம்னா அந்த மீன் கூட்டம் மறுபடியும் கடலுக்குள்ளேயே போயிடும். பொதுவாக கவலை மீன்களை பொறுத்த வரைக்கும் பல விதமான கவலை மீன்கள் இருக்குது. இப்போ நாங்கள் இன்றைக்கி பிடிச்ச மீன்னா வரி கவலை மீன் ஒரு மீன் தான் இன்றைக்கி பிடிச்சோம். அதுவே செக்கவலைன்னு இன்னொரு மீன் இருக்கும். அந்த மீன் பிடிச்சா தான் இன்னும் ரேட் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா கருப்பு கலராக நீட்டாக இருக்குல்ல, அதுதான் மீன் கூட்டம். இப்படி தான் மீன் கூட்டம் இருக்கும். இப்படி பார்த்தா நாங்கள் கண்டுபிடிப்போம் இதுதான் மீன் கூட்டம்னு. ரொம்ப பெரிய மீன் கூட்டங்க. நாங்கள் எதிர்பார்த்தோம் நிறைய மீன் கிடைக்கும்னு. எந்த அளவுக்கு பெரிய மீன் கூட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு மீனும் அதிகமாக கிடைக்கும். அப்படி தான் அவ்வளோ பெரிய மீன் கூட்டத்தை நாங்கள் பார்த்துட்டோம். சரியாக மீன் கூட்டத்தை பார்த்துட்டு வலையும் விட ஆரம்பிச்சிட்டோம். இந்த வலையை பொறுத்த வரைக்கும் சுருக்க வலை. அந்த மீன் கூட்டத்தை சுற்றி வலிச்சு தான் இந்த வலையை நாங்கள் விடுவோம். சுற்றி வலிச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே வெளியே தப்பிக்க அளவுக்கு நாங்கள் மீன் கூட்டத்தை சுருக்கிடுவோம். இப்போ மீன் கூட்டமும் உள்ளதான் இருக்குது. நாங்கள் வேகமாக எந்த அளவுக்கு வேகமாக வலையை விட்டுட்டு வரோமோ அந்த அளவுக்கு இந்த மீன் கூட்டம் வெளியே தப்பிக்காத அளவுக்கு இருக்கும். இப்போ நாங்கள் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ மீன் கூட்டம் பார்த்துட்டோம், வலையை நாங்கள் வேகமாகவும் விட்டுட்டு வரோம். இந்த போட்டில் 1க்கு 2 இன்ஜின் இருக்கு. ஏன் சில போட்டில் 1க்கு 3 இன்ஜின் வச்சிருப்போம். காரணம்னா வேகமாக போகிறது தான். ஏன்னா மீன் கூட்டம் வேகமாக தப்பிச்சு வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சில பேர் 3 இன்ஜின் கூட வச்சிருப்பாங்க. ஏன்னா மீன் கூட்டமும் ரொம்ப புத்திசாலியானதான். அதுவும் வேகமாக நீந்தி எட்ட போயிடும். அதனால சில பேர் இப்போலாம் அட்வான்ஸாக சுசுகி இன்ஜின், யமகா இன்ஜின் சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி போடுறாங்க. அது இன்னும் ஸ்பீடாக போகும். இந்த இன்ஜின் மாரி இல்லாமல் அதெல்லாம் இன்னும் ஸ்பீடாக போகும். இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வலையெல்லாம் விட்டு அந்த விட்ட வலை இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ நாங்கள் வலையை சுற்றி அந்த மீனை சுற்றி வலிச்சிட்டோம். மீன் சுற்றினதுக்கு அப்புறம் அந்த வலை சுருக்க வலையில் அதுக்கு கயிறுன்னு ஒன்று இருக்கும். அந்த கயிறு பிடிச்சி நல்லா இழுத்துட்டு போவாங்க. கயிறு வேகமாக இழுக்க வலை கீழே இருக்கிற வலையெல்லாம் சுருங்கி வந்துடும். அப்புறம் மீன் கூட்டம் தப்பிக்க அளவுக்கு மாட்டிக்கும். இப்போ நாங்கள் வலையெல்லாம் விட்டு எடுத்துட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் மீன் தான் கிடச்சிது. ரொம்ப எதிர்பார்த்துட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் மீன் தான் கிடச்சிது. சரி, அப்புறமா மறுபடியும் இன்னொரு பாடம் விட்டோம். இன்னொரு பாடுனா இன்னொருத்தோடு வலையை வருது. அந்த பாட்டில் கொஞ்சம் நிறையவே மீன் கிடச்சிது. அது எவ்வளோ மீன் கேட்டிங்கன்னா ஒரு 3 போட்டு அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு எங்களுக்கு மீன் கிடச்சிது. எப்போயுமே மீன் கூட்டம் நடுவில் ஜெல்லி ஃபிஷ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த ஜெல்லி ஃபிஷ் தான் அங்கே எடுத்து முதல்ல கிளியர் பண்ணுறோம். ஏன்னா ஜெல்லி ஃபிஷ் இருந்ததுன்னா மீன் எடுத்து போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். மீன் அந்த கோடையில் அள்ளி வராது. இது 1 கிலோலேருந்து 3 கிலோ வரையும் இருக்கும். இந்த ஜெல்லி ஃபிஷ் அதில் போய் நல்லா அடிச்சதுனால முதல்ல நாங்கள் ஜெல்லி ஃபிஷ் தான் கிளியர் பண்ணுவோம். இப்போ பிடிச்ச மீன்களெல்லாம் ஒரு போட்டாக நாங்கள் நிரப்பி வெளியே அனுப்புவோம். அதாவது கரைக்கு அனுப்புவோம். அவங்க வேகமாக போயிட்டு அந்த மீன்கள்லாம் செல் பண்ணுவாங்க. அவங்க கரைக்கு போயிட்டு மீன் சேல்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிடிக்கிறதெல்லாம் அந்த மீன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான். இந்த கவலை மீன், வரி கவலை மீன் இன்றைக்கி கிலோ 50 ரூபா வரைக்கும் தான் போச்சு. அவங்க சீக்கிரமாக போயிட்டு அவங்க அந்த மீன்களை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் மறுபடியும் வலையை விட்டு இன்னொரு பாடு வலையை விட்டு மீன்களை பிடிக்க ஆரம்பிப்போம். இது அப்படியே ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் ஈவினிங் 6 மணி வரைக்கும் நடக்கும். அதாவது இருட்டுற வரைக்கும் இதேமாரி நாங்கள் பண்ணிட்டு தான் இருப்போம். வலையை விடுறது, வலையை எடுக்கிறது, மீன் பிடிக்கிறது எங்கள் வேலையே. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நாங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா எப்போ நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படி இப்படி எதுவுமே சொல்ல முடியாது. கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை தான் அந்த டைமில் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அப்போ தான் நாங்கள் சாப்பிடுவோம். மறுபடியும் மீன் கூட்டம் எப்போ வரும்னு தெரியாது, உடனே கூட வந்துடும். அந்த டைமில் நாங்கள் சாப்பிட முடியாதுல்ல. அதனால் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இந்த பாட்டில் சொன்னோன்னா நாங்கள் நிறைய மீன் பிடிச்சோன்னு சொல்லிட்டு அதான் கிட்டத்தட்ட ஒரு 3 போட்டு அளவுக்கு இந்த பாட்டில் நாங்கள் மீன் பிடிச்சோம். இப்போ மீன் கூட்டத்தெல்லாம் மடின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பில் தான் நாங்கள் அந்த மீன் கூட்டத்தெல்லாம் நெருக்கி எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா அந்த மடின்னு இருக்கிற அமைப்பு வலை மட்டும் தான் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இந்த மீன்கள் எவ்வளோ வேணால் அந்த இடத்துல தேக்கி வைக்கலாம், கிழிஞ்சிட்டு போகாது. அதனால தான் மடின்னு ஒரு அமைப்பில் மட்டும் தான் நாங்கள் எப்போயுமே மீன் கூட்டத்தை சேர்த்து வைப்போம். அந்த மடின்னு இருக்கிற அந்த வலை வர வரைக்கும் நாங்கள் வேகமாக இழுத்து பற்றிட்டு இருப்போம். அதாவது வலையை எடுத்துகிட்டு இருப்போம். அந்த இடத்துல வந்து
வந்ததுக்கப்புறம் தான் எல்லா மீன் கூட்டமே அந்த இடத்துல தான் நாங்கள் ஒரே இடத்துல தேக்கி வைப்போம். இப்போ கிட்டத்தட்ட மடி நிற்கிற இந்த இடத்துல மட்டும் தான் எல்லா மீனும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து மீன் அள்ளி போட்டில் வச்சு போட்லேருந்து அது கரைக்கு போவோம். இப்போ அந்த ப்ராசஸ் தான் நடக்க போகுது. முதல்ல ஜெல்லி ஃபிஷ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஜெல்லி ஃபிஷ் எடுத்து ஓரம் கட்டிவிடுவோம். ஜெல்லி ஃபிஷ் இருந்தால் மீன் அதுலேருந்து அள்ள முடியாது, அது ஒரு இடர்படவே இருக்கும். அதனால் முதல்ல ஜெல்லி ஃபிஷ் எட்டை எடுத்துருவோம். அப்புறம் வலை கிட்ட நெருக்க மீன் கூட்டம் எப்படி நெருக்கமாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இது எல்லாமே வரிக்கவலை மீன். இப்போ இந்த பிடிச்ச மீன்களை எல்லாமே இங்கேருந்து போட்டுக்கு மாற்றிடுவோம். அதுக்கு நாங்கள் முதல்ல கச்சான ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த கச்சான்னா நிறைய மீன்களை அதை எடுத்துகிட்டு வரும். நீங்கள் பார்க்குறதுலாம் மீனோட செதில் தான். எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ மீன் போட்டில் ஏற்றுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதனால் போட்டு கிட்ட வந்து அணைச்சி பிடிச்சிட்டோம். இப்போ அங்கேருந்து மீன் எடுத்து இங்கே கொட்ட வேண்டியது தான். மீன் அதிகமாக இருக்கும்போது நாங்கள் கச்சா யூஸ் பண்ணுவோம். மீன் கம்மியாக இருக்கும்போது நாங்கள் கூடை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கூடை நிறைய முதல்ல ஜெல்லி ஃபிஷ் எடுத்து அதை அப்புறப்படுத்தணும். ஏன்னா அது இருந்தாவே ஒரு தொல்லியாக இருக்கும். மேலே பட்ட கொலன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். கண்ணிலும் பட்டிருக்கூடாது. கண்ணில் பட்டு ரொம்ப பயங்கரமாக எரியும். அதனால் முதல்ல ஜெல்லி ஃபிஷ் இருந்தால் அதுதான் அப்புறப்படுத்துவோம். அதுக்கப்புறம் தான் மீன்களை எடுத்து வாரி கொட்டுவோம். மீன்கள் அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல நாங்கள் கச்சா யூஸ் பண்ணுவோம். கச்சா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நிறைய மீன்களை அது உள்ளே விட்டு வாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கூட மீன்களை நம்ம கொஞ்சம் தான் அள்ள முடியும். ஆனால் அந்த கச்சா 10 கோடி அளவுக்கு இந்த மீன்களை வாரும். அதனால் நாங்கள் எப்பவுமே கச்சா யூஸ் பண்ணுவோம். கச்சா என்பது நீல கலராக ஒன்று இருக்கும். அதில் தான் அதில் வாரி கொட்டுவோம். இப்போ நான் காட்டுற பாருங்கள் அந்த கச்சா எப்படி இருக்குன்னு. இப்போ மீன் ஒன்று கொட்டுது, அது தாங்க கச்சா. அதில் தாங்க நிறைய மீன்களை அள்ள முடியும். அதனால் முதல்ல அதிகமாக மீன் இருக்கும்போது நாங்கள் கச்சா தான் யூஸ் பண்ணுவோம். கடைசியில் கொஞ்சம் மீன் இருக்கும்போது தான் நாங்கள் கூட வச்சு அள்ளி அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மீன் கூட்டத்தில் காணாங்கத்தின் அதிகமாக கலந்து இருப்பதுனால நாங்கள் அந்த காணாங்கத்தை தனித்தனியாக எடுக்கிறோம். ஏன்னா கவலை மீன் ரொம்ப கம்மி. அதே காணாத விலை அதை விட டபுள் மடங்கு. உதாரணத்துக்கு கவலை மீன் கிலோ 50 ரூபா தான். ஆனால் அந்த காணாத மீன் கிலோ 100லேருந்து 120 வரைக்கும் போகும். அதனால் கொட்டின அந்த இடத்துல கவலையெல்லாம் காணாங்கத்தை முதல்ல தனியாக பிரித்து எடுப்போம். அதுதான் எங்கள் வேலையாகவே இருக்கும். காணாத மட்டும் இல்லைங்க, வேறு நல்ல நல்ல மீன்கள் வந்தாலுமே நாங்கள் பிரித்து தனியாக எடுத்துருவோம். இதுக்கு உதாரணத்துக்கு கனவா மீன் கூட நிறைய வரும். கோலா, சீலா, அப்படி இப்படி நிறைய மீன் வரும். அந்த மீன்லாம் இந்த கவலை மீன் கூட்டத்துலேருந்து தனித்தனியாக பிரித்து எடுப்போம். அது தனியாக நாங்கள் ஏழை விட்டோம்னா அது தனியாக ரேட்டு சூப்பராக போகும். அதுக்கு தான் நாங்கள் இப்படி பண்ணுவோம். இப்போ இந்த போட்டு நிறைய நாங்கள் கவலை மீனை நிரப்பிட்டு இருக்கோம். அதாவது ஒரு போட்டு நிறைய நிரப்புனா 1 டன்னு வரைக்கும் மீனை நம்ம ஏற்றிட்டு போகலாம். அதுதான் இப்போ நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு போட்டு ஃபுல்லாக ஆச்சுன்னா இன்னொரு போட்டு வந்து கிட்ட நெருக்கி அதுலேயும் ஃபுல்லாக நிரப்பிடுவோம். இதுதான் நாங்கள் ப்ராசஸ்ஸே. இப்போ நாங்கள் போட்டு நிறைய மீன்கள் நிரப்பிட்டு இப்போ கரைக்கு போயிட்டு இருக்கோம். அவங்க தான் வலை போட்டு அவங்க அங்கே இருக்கோம். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ நிறைய இந்த போட்டு நிறைய மீன்களுக்கு நீங்களே பாருங்கள். எப்பயுமே போட்டு நிறைய மீன்கள் இருந்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த போட்டு நிறைய மீன்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இன்றைக்கி இந்த போட்டு நிறைய கவலை மீன் பிடிச்சோம். சீக்கிரத்தில் இந்த போட்டு நிறைய காணாத மீன் பிடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அந்த காணாத மீன் ரொம்ப ரேட்டாக இருக்கும். ஒரு போட்டு ஃபுல்லாக பிடிச்சோன்னா நிறையவே சம்பாதிக்கலாம். அதுக்கு தான் சீக்கிரமாக காணாத மீன் பிடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். சரி, இன்றைக்கி கடவுள் இது தான் கொடுத்துருக்காருன்னா அதை தான் நம்ம ஏற்றுக்கணும். அதை வச்சு நம்ம ரொம்பலாம் பெருசாக ஆசைப்படக்கூடாது. நாளை பின்ன காணாத மீன் பிடிக்கும்போது அதை பார்த்துக்கலாம். சரி, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் டிஃப்ரெண்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.